Good morning, students. லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த டாபிக் ஒருக்கா ரிவைஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி பார்த்துட்டு இருந்தோம். ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனியில் மெயினாக 4 ஸ்டேஜஸ் பார்த்தோம். 4 ஸ்டேஜஸில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன், ப்ரொமோட்டர்ஸ் அதை பற்றி பார்த்தோம். ப்ரொமோட்டர்ஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹூ இஸ் த ப்ரொமோட்டர், அவங்க அந்த ப்ரொமோட்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களோட லீகல் பொசிஷன்ஸ் என்ன, அவங்க ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது கம்பெனிக்கு ஒரு தகுந்த நேம் அவங்க சூஸ் பண்ணுறது, அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க என்னென்ன கம்பெனிஸ்க்கு வந்து நெசசரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதை ரெடி பண்ணுறது. எக்ஸாம்பிள் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன், இந்த மாதிரி அதர் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணுறது. தென் கம்பெனி டைரக்டர்ஸ், அவங்களுக்கு வந்து யாரை செலக்ட் பண்ணுறது, அவங்கள டைரக்டர்ஸாக யாரை செலக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி உள்ள பணிகள் எல்லாமே ப்ரொமோட்டர்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் லீகல் பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்குன்னு சொல்லி லீகல் ஸ்டேட்டஸ் எதுவுமே கிடையாது கம்பெனிலால், அந்த மாதிரி எதுவும் சொல்லப்படலை. அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனியில் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்கார்பரேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்கார்பரேஷன். அப்புறம் தேர்ட் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது அதில் இப்போ நம்ம அடுத்தது வந்து அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்கார்பரேஷன். அதில் வந்து மெயினாக என்னென்ன ப்ரொசீஜர் படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அப்புறம் ஆக்சுவலி வந்து 4 ஸ்டேஜஸில் செகண்ட் ஸ்டேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கம்பெனி. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கம்பெனி ஆக்சுவலி பார்த்துட்டோம். அதாவது ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனி பார்த்துட்டோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கம்பெனியும் பார்த்துட்டோம். அடுத்து தேர்ட் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சான்றிதழ், அதை தான் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். ஒரு கம்பெனி ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இட்ஸ் கால்டு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். ஸோ அதுதான் வந்து அதை பற்றி தான் டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அதோட பேசிக் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா என்னென்ன, அதில் பேசிக் ப்ரொசீஜர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெயினாக அதில் 3 விதமான பேசிக் ப்ரொசீஜர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்னா ஃபஸ்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ ஆன் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ், த ரெஜிஸ்ட்ரார் வில் இஷ்யூ அ சர்டிஃபிகேட்ஸ் நோன் ஆஸ் த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். அதாவது எப்போ ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணப்பட போகிறோமோ அப்போ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெலவெண்ட்டாக என்னென்ன டாக்குமெண்ட் அண்டர் கம்பெனிலால் சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி ரெஜிஸ்ட்ரார்ட்ட நம்ம கொடுத்தோன்னா அந்த ரெஜிஸ்ட்ரார் வில் இஷ்யூ த சர்டிஃபிகேட். அந்த ரெஜிஸ்ட்ரார் இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பேர் தான் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி அவங்க ரெஜிஸ்ட்ராரால் சான்றிதழ் கொடுக்கக்கூடிய ஒரு certificate. It's called certificate of incorporation. The issue of certificate is the evidence of the fact that the company is incorporated and the requirements of the Companies Act have been complied with the registration. So the registrar வந்து issue பண்ணக்கூடிய certificate, it is the evidence. எதுக்கு? கம்பெனி உண்மையிலேயே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லுறதுக்குரிய உண்மையான ஒரு சர்டிஃபிகேட் அதுதான். ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் ஹாவ் பீன் கம்ப்ளைட் வித் த ரெஜிஸ்ட்ரேஷன். கம்பெனி ஆக்ட் படி என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுமோ அந்த ஆக்ட் படி, கம்பெனி ஆக்ட் படி என்னென்ன அதுக்கு ரிலவெண்ட் டாக்குமெண்ட் இருக்கோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணி அதன் மூலமாக ரெஜிஸ்ட்ரார் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதில் எல்லாமே ஹீ திங்ஸ் ஃபிட் அவர் வந்து சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த சர்டிஃபிகேட் இஸ் கால்டு த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். தட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் த ஃபேக்ட் ஆஃப் தட் கம்பெனி. ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்குரிய எவிடன்ஸ் அல்லது ஒரு அத்தாட்சி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனுக்கு பேசிக் ப்ரொசீஜர்ஸ் என்ன. ஆக்சுவலி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படுறதுக்கு ஒரு சில
என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி இந்த செகண்ட் பாயிண்டில் சொன்னேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனியில். இப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனில் பேசிக் ப்ரொசீஜர் என்னென்ன அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது பேசிக்கலி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்டெயின் டிஜிட்டல் சிக்னேச்சர். தென் செகண்ட் ஒன் அப்டைன் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் நம்பர், அது செக்ஷன் 153ல சொல்லியிருக்காங்க. மூணாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்டு ஆர்டிக்கிள் ஆஃப் அசோசியேஷன், இதுவும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்டைன் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ். யார்கிட்ட இருந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் கொண்டு வர வாங்கணும், அதாவது யார்கிட்ட இருந்து இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நவடேஸ் வேரியஸ் டாக்குமெண்ட் ப்ரிஸ்கிரைப்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. 2013 படி இப்போ உள்ள நாட்களில் வந்து வேரியஸ் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க எங்கெங்கே அப்படின்னு இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஆர் ரிக்வயர்ட் டு பி ஃபில்டு வித் த டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர். யாரோட டிஜிட்டல் சிக்னேச்சர் யாரோடது? மேனேஜிங் டைரக்டர் அல்லது டைரக்டரோடது அல்லது மேனேஜரோடது ஆர் செக்ரட்டரி ஆஃப் த கம்பெனி. இவங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸில் இவங்க போட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பெனிலால் இப்போ உள்ள நாட்களில் அப்படி சொல்கிறாங்க. ஸோ டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர் ஆர் செக்ரட்டரி இவங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பேசிக் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்டைன் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் நம்பர், அது செக்ஷன் 153ல சொல்கிறாங்க. அதாவது அப்டைன் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் நம்பர் ஆஸ் பர் செக்ஷன் 153 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல இதை பற்றி சொல்கிறாங்க. எவ்ரி இண்டிவிஜுவல் intending to be appointed as director of a company shall make an application for allotment of director identification number in form DIR 3 to the central government in such form and manner and along with such fees as may be prescribed. அதாவது ஒரு பர்சன் வந்து டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் அவங்க, அதாவது ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. எங்கள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் DIR 3ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்குறாங்க. யார் ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணப்படணும், ஆஸ் அ டைரக்டர் ஆஃப் த கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணப்படணும்னா அவங்க ஷால் மேக் அன் அப்ளிகேஷன். அந்த டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணப்படுறதுக்கு அலாட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து ஃபார்ம் DIR 3ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்கப்பட்ட அந்த ஃபார்மில் இன் சச் ஃபார்ம் அண்ட் மேனர் அண்ட் அலாங் வித் சச் ஃபீஸ், அதுக்குரிய ஃபீஸும் பே பண்ணியிருக்கணும். அதில் எவ்வளோ ஃபீஸ் சொல்லியிருக்காங்களோ அதையும் பே பண்ணியிருக்கணும். ஆஸ் பர் செக்ஷன் 153 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் படி அது பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அப்டைன் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மூணாவது தேர்ட் பேசிக் ப்ரொசீஜரில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிக்கிள் ஆஃப் அசோசியேஷன். அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிக்கிள் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனில் மெயினாக வந்து ப்ரிப்பரேஷன், இந்த மெமரண்டம் அண்ட் ஆர்டிக்கிள் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் நிறைய வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதில் மெயினாக வந்து இப்போ பார்க்குறது வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்டு ஆர்டிக்கிள் ஆஃப் அசோசியேஷன். ஸோ இந்த அந்த மெமரண்டம் அண்ட் ஆர்டிக்கிள் ஆஃப் அசோசியேஷன் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். டிராஃப்டிங் ஆஃப் த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் AOA இஸ் த ஜென்ரலி ஸ்டெப்ஸ் சப்சிக்வெண்ட் டு த அவைலபிலிட்டி ஆஃப் நேம் மேட் பை த ரெஜிஸ்ட்ரார். ஸோ அதுவும் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த மூணு மெயினாக வந்து என்னென்னா ஆக்சுவலி சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனில் பேசிக் ப்ரொசீஜராக பின்பற்றக்கூடிய ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி வந்து நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனிஸில் 4 ஸ்டேஜஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் அ கம்பெனி, செகண்ட் ஸ்டேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கம்பெனி, தேர்ட் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். ஃபோர்த் ஸ்டேஜ் இஸ் த சர்டிஃபிகேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். அதாவது தொழில் தொடங்குவதற்கு தேவையான சான்றிதழ். தொழில் தொடங்குவதற்கு
தேவையான சான்றிதழ் சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். அதுதான். அது எப்போ அப்படின்னு சொன்னோன்னா, எப்போவுமே ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே தன்னுடைய பிஸ்னஸை தொடங்க ஆரம்பிக்கலாம். ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி ரன் பண்ண வைக்க முடியும். ஆனால் அதே இது பப்ளிக் கம்பெனிஸ் வந்து ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க உடனே கம்பெனியை ரன் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா அவங்க ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமா ஒவ்வொரு பப்ளிக் கம்பெனிஸும் சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட இருந்து வாங்கணும். ஸோ அதாவது கம்பெனி தொடங்குவதற்கான ஒரு சான்றிதழ் அது ரெஜிஸ்ட்ரார் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் இதை இஷ்யூ பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் வந்து ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அவங்க அதை இஃப் ஹி திங்ஸ் ஃபிட் த ரெஜிஸ்ட்ரார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். அதுதான் சொல்கிறாங்க, ஆஸ் சூன் அஸ் a private company gets the certificate of incorporation, it can commence its business. Private companies வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு உடனேயே அவங்க வந்து அவங்களோட தொழிலை தொடங்க முடியும். பட் ஆனால் ஒரு பப்ளிக் கம்பெனி கேன் கமென்ஸ் இட்ஸ் பிஸ்னஸ் ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் த சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ எப்போ அவங்க இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வாங்கினாங்களோ அதுக்கப்புறமா தான் பப்ளிக் கம்பெனிஸ் ஒவ்வொன்றும் அவங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் த கம்பெனி கெட்ஸ் த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், a public company issue a prospectus for inviting the public to subscribe to its share capitals. அதாவது பப்ளிக் கம்பெனிஸ் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்குறதுக்காக ஒவ்வொரு பப்ளிக் கம்பெனிஸும் வந்து ப்ராஸ்பெக்டர்ஸ் மக்களுக்கு இன்வைட் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஷேர் கேபிட்டல் என்ன, அவங்க எவ்வளவு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் சொல்லியிருக்காங்க, அந்த ஷேரோட மினிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே சொல்லியிருக்கணும். அதே மாதிரி மினிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட எவ்வளவு சேல் பண்ணியிருக்காங்க, அதோட மணி அவங்க வாங்கியிருக்காங்களா, ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அதில் ரெஜிஸ்ட்ராருக்கு ஃபைல் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுதான் இட் ஃபிக்ஸஸ் த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், then it fixes the minimum subscription, then it's required to sell the minimum number of shares